ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மொபைல் வந்து ஹேங் ஆகும். நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகாது. அது வந்து என்ன செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சைட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேட்டா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டேட்டா ஸ்டோரேஜில் வந்து அதிகமாக உங்களுக்கு பாருங்கள் 1 MB 2 MB 5 MB 10 MBன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஃபோனை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெலிட் ஆல் டேட்டான்னு இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து எல்லா டேட்டாவும் டெலிட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரில் வந்து எதுவுமே இருக்காது. உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஹேங்கிங் இஷ்யூவும் இருக்காது. ஸ்டோரேஜ் அதிகமானாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகாமல் பக்ஸ் ஆகாமல் ஈஸியாக ஒர்க் ஆகும்.